ஏதோ பெரிய வாக்கு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறல, பல்வேறு பொய்களை வாரி விட்டார்கள். 525 அறிவிப்பு. எந்த கட்சியில் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க? இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியுமே இப்படி பச்சை பொய் சொல்லி மக்களை ஏமாற்றிய கட்சி எதுவுமே இல்லை. அது திமுக தான் மக்களை ஏமாற்றி இன்றைக்கு கொல்லைப்புறத்தின் வழியாக ஆட்சிக்கு வந்திருக்கின்றாங்க. இன்றைக்கு 525 அறிவிப்புகள் கவர்ச்சிகரமாக அவர்களுக்கு ஊடகமும் பத்திரிகையும் தாங்கி பிடித்தது அந்த கட்சியை. அதனால் அவர்கள் வெற்றி பெற்று வந்திருக்கின்றார்கள். இதே 2019 நீங்க எண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 19.39 வாக்குகள் தான், 19.39% வாக்குகள் வாங்கணும். இதை என தெளிவுபடுத்த வேண்டும். என்ற எல்லா ஊடகங்களும் பத்திரிகைகளும் வேண்டும் என்ற திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்கு இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு பொய்யான தோற்றத்தை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். முதலிலே நம்முடைய நிர்வாகிகள் நம்முடைய இயக்கத்தினுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை இங்கே தெரிவிக்க விரும்புகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி அந்த நேரத்தில் நாம் போட்டியிட்டோம். பெற்ற வாக்கு 19.39. அந்த நேரத்தில் பலமான கூட்டணி அமைத்தோம். ஆட்சி அதிகாரம் இருந்தது. அந்த காலகட்டத்திலே 19.39% வாக்கு தான் நாம் பெற்றோம். இப்பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய கூட்டணி அமைக்கல, பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கல. இந்த நேரத்தில் 20.50 வாக்குகளை நாம் பெற்றிருக்கின்றோம். கூட்டணியும் இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, பிரதமர் வேட்பாளரும் இல்ல. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் தான் 1% வாக்குகளை கூடுதலாக பெற்றிருக்கின்றோம். அதே வேளையில் பார்க்க வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் 2019 நாடாளுமன்ற தேர்தல் பலமான கூட்டணி. அவர்களும் யார் பிரதமர் என்ற வேட்பாளரை முன்னிறுத்தினார்கள். அந்த சூழ்நிலையில் பல்வேறு பொய்யான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 33.52% வாக்குகளை 2019 பெற்றார்கள். ஆனால் இன்றைய தினம் ஆளுகின்ற கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அதே கூட்டணி, அதே பிரதமர் வேட்பாளர், இன்றைய நிலை என்ன? 26.93% தான் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். அதாவது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி ஒன்றாக சேர்ந்து போட்டியிட்டாலும் 6.59% வாக்குகள் திமுக குறைவாக பெற்றுகின்றது. அப்படி என்றால் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெறுக்கின்றார்கள். அதனால்தான் சுமார் 6% குறைவான வாக்குகளை பெற்றுக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். அதே நேரத்தில் 2019 தேர்தல் சிந்திச்சு பாருங்க. நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களில் வந்தது சுமார். அதுல 9 இடங்களிலே அதிமுக வெற்றி பெற்றது. நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக போட்டியிட்டது, சட்டமன்ற இடைத்தேர்தல் 22 இடங்களிலும் திமுக போட்டியிட்டது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலிலே திமுக அதிக வாக்குகளை பெற்றார்கள், சட்டமன்ற தேர்தலில் குறைவான வாக்குகளை பெற்றார்கள். அந்த 9 இடத்திலும் அதிமுக அதிகமான இடங்களை பெற்று வெற்றி பெற்றது. இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும், மத்தியிலே யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற மக்கள் வாக்களிக்கின்றார்கள். தமிழகத்திலே யார் ஆள வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலே மக்கள் இருக்கின்றார்கள், வாக்காளர் பெருமக்கள் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற காரணத்தினால்தான் நாம் 9 இடங்களிலே 2019 சட்டமன்ற இடைத்தேர்தலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அதே போல இன்றைக்கு சில இடத்திலே பேசுகிறார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு கூடுதலாக வாக்கு கிடைக்கின்றது. இல்லை, தெளிவாக சொல்கின்றேன். 2014 அப்பொழுது பாரதிய ஜனதா கூட்டணி 18.80 ஓட்டு வாங்கினாங்க. அந்த கூட்டணி 18.80 கூட்டணி. 2024
18.28% தான் இன்றைக்கு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது 6% வாக்கு குறைவாகத்தான் அவர்கள் பெற்றிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட இன்றைக்கு 2014 பாரதிய ஜனதா கட்சி 8 தொகுதியில் போட்டியிட்டது. அதனுடைய வாக்கு சதவீதம் 5.56. இப்பொழுது 20 தொகுதியில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய வாக்கு சதவீதம் வர வேண்டும் என்றால் 13.15 இருக்கணும். ஆனா 2024 பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய வேட்பாளர் போட்டியிட்டு வாங்கிய வாக்குகளுடைய சதவீதம் 11.24. அப்படி என்றால் 1.91% குறைவாக வாக்குகளை பெற்றுக்கின்றார். ஆக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கட்சியை விட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1% வாக்குகள் கூடுதலாக பெற்று என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன். வேண்டுமென்றே திட்டமிட்ட ஊடகமும் பத்திரிகையும் பொய்யான செய்தி வெளியிட்டு திராவிட முன்னேற்ற கழக கட்சி தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடிக்குது. கட்சியும் திமுக கட்சியும் இந்த ஊடகம் பத்திரிகையும் தான் தாங்கி பிடித்து இன்றைக்கு காட்சி பார்க்கிறோம். அதே நேரத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 2 இடத்தில் தான் சட்டமன்றத்தில் நாம் வெற்றி பெற்றோம். அதே 2024 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். அந்த 39 நாடாளுமன்ற தேர்தலில் 234 தொகுதியில் 10 இடங்களிலே அண்ணா திமுக வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் செல்வாக்குள்ள இயக்கம் என்பதை இப்பொழுதும் நாம் நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எனக்கு முன்னாலே பேசிய தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல ஒற்றுமை என்பது மிகப்பெரிய பலம். யானைக்கு பலம் தும்பிக்கை, நமக்கு பலம் நம்பிக்கை. எந்த ஒரு மனிதனுக்கும் நம்பிக்கை இருந்தால் அவன் வாழ்க்கையிலே வெற்றி பெற முடியும். அது தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அரசியல் வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நம்பிக்கை என்பது மிகப்பெரிய ஆயுதம். அந்த நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். அது அரசியலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி. அதை நாம் உணர வேண்டும். அதே போல எனக்கு முன்னாலே பேசிய குறிப்பிட்டதை போல இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது மக்களுக்கு. அதை ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக, உண்ணாவிரதம் இருப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு ஆதரவாக நாம் செயல்பட வேண்டும். அங்கு இருக்கின்ற பிரச்சனையை முன்னிறுத்தி மக்களுடைய ஆதரவை திரட்டி நாம் ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம் போன்ற நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, அத்தனையும் சமாளித்து தீர்வு கொண்டோம். அந்த காலகட்டத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வந்தது. சட்ட போராட்டம் நடத்தி அதை வென்று காட்டிய கட்சி அண்ணா திமுக அரசு என்பதை நாம் நிலைநாட்டினோம். 50 ஆண்டு கால பிரச்சனை யாரு முடிக்க முடியல, அண்ணா திமுக அரசு தான் முடித்தது. அதே போல டெல்டா மாவட்ட விவசாயிகள் தன்னுடைய நிலம் பறிபோய் விடுமே என்ற அச்சத்தில் இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் அவளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பாக இருந்து அவருடைய நிலங்களை பாதுகாத்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்ற அற்புதமான ஒரு பாதுகாப்பை அந்த விவசாயிகளுக்கு கொடுத்ததும் அண்ணா திமுக அரசு. ஆட்சி பொறுப்பேற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னையிலே அண்டை மாவட்டத்திலிருந்து ரயில் மூலம் தண்ணீரை கொண்டு வந்த நிலை, அந்த வறட்சியான காலத்திலும் மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பேரிடர் காலம் அண்ணா திமுக வந்த புயல் எந்த ஆட்சியிலும் அல்ல. அத்தனை புயல் எதிர்கொண்டோம். அம்மா இருக்கின்ற போதும் தானே புயல் வந்தது, வர்தா புயல் நம்ம இடத்திலே வந்தது. பிறகு கஜா புயல் டெல்டா மாவட்டத்தை புரட்டி போட்டு போய்விட்டது. அந்த மாவட்டமே சீரழிந்து இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்தோம். அத்தனையும் சீர் செய்து மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்.